ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரியான தவமுனிவர் வாகீசர் வாய்மித்திகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் அட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி, பாகம் வெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலைய மன்னா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவிநாயகர் சத் சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய தேவாரம் 4ஆம் திருமுறையில் 81வது பதிகமாக கோயில் என்கின்ற சிதம்பரம் பற்றிய மேலும் ஒரு பதிகத்தினை நாம் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டி இருக்கிறது. தில்லையில் பல நாள் தங்கியிருந்திருக்கிறார் நம்முடைய அப்பர் சுவாமிகள். உழவாரம் செய்திருக்கிறார். 4 வீதிகளிலும் உழவாரம் செய்து அங்கே விழுந்து விழுந்து வணங்கி போற்றி இருக்கின்றார். தில்லை கூத்தன் மேல் சொல்லொணாத ஒரு பேரார்வம் சுவாமிக்கு. நாம் சென்று தில்லை கூத்தனை தில்லையில் சிதம்பரம் கோயிலில் நாம் தரிசிக்கின்றோம். அங்கே பெருமானை தரிசிக்கின்ற பொழுது அந்த அனுபவம் எப்படி இருந்திருக்கிறது என்பதை அவர் எடுத்து சொல்லும் பொழுது நமக்கு மெய் சிலிர்க்கிறது. திருக்கோயிலுக்கு செல்லுகிற பொழுது இந்த அனுபவம் என்று சொல்லக்கூடியது நம்முடைய அருளாளர்களுக்கு வந்திருக்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் 5 பேர் அறிவும் கண்களை கொள்ள என்று பாடியதும், ஞானசம்பந்த பெருமான் உணர்வில் நேர்பெற வரும் சிவபோகத்தை ஒழிவென்று அணையும் 50 அளவினும் எளிவர அருளினை என போற்றி 5 பொறிகளும் ஆனந்தத்தை அனுபவித்தன என்று பாருங்க. அவருக்கு 5ல் 4 ஆஃப் ஆகி கண்ணு மட்டும் ஒர்க் பண்ணிச்சு. ஆனால் திருஞான சம்பந்தருக்கு 5ம் ஒர்க் பண்ணிச்சு. உணர்வில் நேர்பெற வரும் சிவபோகத்தை ஒழிவின்றி அணையும் 50 அளவிலும் எளிவர அருளினை என்று தெய்வச்சேக்கிழார் சொல்லுகிறார். ஒவ்வொருத்தருடைய அனுபவம் ஒரு விதமாக இருக்கிறது. தில்லையினுடைய அந்த சன்னதியை பார்த்த பொழுது, பொற்சபையை பார்த்த பொழுது பெருமான் விழுவதும் எழுவதும் விழுவதும் எழுவதுமாக இருந்தாராம். ஐயோ பெருமானுக்கு விழவில்லையே என்று விழுவதும், ஐயோ பெருமானை காணவில்லையே என்று எழுவதும், இப்படி ஒரு அனுபவம் அவருக்கு கிட்டி இருக்கிறது. தில்லைக்கூத்தனை அணு அணுவாக அந்த திருக்கோலத்தை விவரிக்கிறார். இந்த பதிகம் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அடியார்களிடையே பிரபலமான பல பாடல்கள் நிறைந்த பதிகம் அது. ரொம்ப ஆனந்தம் அதிகமாக இருந்த காரணத்தினால
இந்த பதிகத்தை பாடுகிற பொழுது ஆனந்தம், எல்லை கடந்த ஆனந்தத்தில் அவர் இருந்தார் அப்படிங்கிறது எப்படி குறியீடுன்னா, அவர் துன்பப்படுத்தின ராவணனை பற்றி எழுதலை. ஒரு துன்பம் கூட வேண்டாம் அப்படின்ட்டு அவர் தருகிற அந்த இன்பத்தை பற்றி மட்டும்தான் சொல்லணும்ன்ட்டு ராவணன் பற்றிய குறிப்பு இந்த பதிகத்தில் இல்லை. இல்லாட்டி 10வது பாட்டில் இருக்கும், இதில் இல்லைன்னு நாம் பார்க்கிறோம். தில்லையில் நாம் பார்க்கிற பொழுது அந்த திருக்கோலம், ஊண்டிய திருவடி, எடுத்த திருவடி, வீசிய கரம், அமைந்த கரம், துடிசேர் திருக்கரம், நெருப்பேந்திய கரம் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது ஐந்தொழிலை செய்கின்ற திரு நடனம் அது. இந்த பிரபஞ்சம் முழுமையும் இயக்குகிற திருக்கூத்து. அந்த திருக்கூத்திலே இந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டிருக்கிறது. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல். அது மட்டும் இல்லை, உயிர்களுக்கு ஞானம் தருவதும் அதே திருக்கூத்து தான். மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயமுடன் ஆனந்தத்தை ஆன்மாவை அழுத்துதல் தான் எந்தையார் பரதம்தான் என்று உண்மை உலகத்தில் சொல்லுகிறார். நாம் உடுக்கவங்களும் அது மாயை தனி உதறி பல்வினையை சுட்டு நெருப்பு, மலம் சாய அமுக்கி ஊண்டிய திருவடி, நேயத்தால் ஆனந்த வாரிதில் ஆன்மாவை தான் அழுத்தல். அதுதான் ஆனந்த நடனம். இது ஞான நடனம், ஆனந்த நடனம். இதை ரொம்ப ரசிச்சிருக்கிறாங்க சார். என்ன நமக்கு இப்போ அதுக்கான சூழ்நிலை இல்லை. இங்கே நிறைய பேர் பார்க்குறாங்க, நம்ம எல்லா மக்களும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம எப்படி சொல்ல முடியும்? மக்களை பார்க்க வேணாம்னு சொல்ல முடியுமா? இல்லை மக்களை ஒருத்தராக வாங்கன்னு சொல்ல முடியுமா? அவங்க எல்லாருக்கும் ஆர்வம், தில்லை கூத்தரை பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணுங்க. ராஜா பார்க்குறதுக்கு எல்லா கூட்டமும் வர மாதிரி வராங்க. சும்மாவே ராஜா இருந்தால் பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம். இவர் நடனம் வேறு ஆடிக்கிட்டு இருக்கிறார், நடனம் வேற ஆடிக்கிட்டு இருக்கார். தூக்கின திருவடியை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னுட்டு நம்ம ரங்கநாதர் கீழே படுத்து இப்படி பார்க்குறார், அந்த திருவடியை பார்க்கறதுக்கு. ஒரு திருவடியாவது நல்லா பார்க்கலான்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை தர வல்லது பெருமானுடைய திரு மேனி. சிலருக்கு வெறும் சிலையாத்தான் தெரியும், சிலருக்கு வெறும் சிலையா தெரியும். அது பக்குவம் இல்லாதவர்களுக்கு அப்படி தெரியும். பக்குவம் உடையார், அன்பு பெருகிய உள்ளமுடையவர்களுக்கு அப்படி பார்க்கிற பொழுது அங்கே சிவம் அங்கே ஒளிர்வதை பார்க்க முடியும், உணர முடியும். ஆகையினாலே அப்படிப்பட்ட ஒரு பெருஞ்சிறப்பு உடைய அந்த தில்லை கூத்தர், அந்த தில்லை கூத்தரை பார்க்கிற பொழுது தன்னுடைய அனுபவத்தை பல்வேறு விதமாக சொல்லுகிறார். டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் சொல்கிறார். அது ஒவ்வொன்றும் அவருடைய அந்த அனுபவம். சாமி தரிசனம் பண்ணி ஒரு பொழுது அவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு அவங்களுக்கு இருக்க டிஃபிகல்ட்டி. நம்ம தரிசனம் பண்ணுறோம், பார்க்குறோம், நம்ம கண்ணால் பார்க்குறோம் இல்லையா?
சுற்றி வர கூட்டம், எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் நம்மளும் பார்க்குறோம். இப்போ நமக்கு சாமியும் தெரிவார், பார்க்குறவங்களும் தெரிவாங்க. அந்த தீபாராதனை காட்டுற தெளிவான அந்தனர் தெரிவார், பூஜை பண்ணுற அந்தனர் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் அப்பர் சாமிக்கு இது எதுவுமே தெரியாது. சாமி மட்டும்தான் தெரிவார். குறியை குறித்து அறிதல். எப்படி? குறியை குறியாது குறித்தறியும், நெறியை தனிவேலை நிகழ்த்திடலும் அப்படின்னு சொல்றாரு அன்னையநாதர். ரொம்ப அற்புதமான வரி. குறியை குறியாது குறித்து அறியும் நெறி. இந்த நெறியில நின்றவர்கள் நம்முடைய நால்வர் பெருமக்கள். அங்கே போய் நின்றாங்கன்னா அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது, அதுதான் தெரியும். நமக்கு எல்லாமே தெரியும். குறி பார்க்குறவனுக்கு டார்கெட் தான் கண்ணுக்கு தெரியலாமே தவிர சுற்றி இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சா என்ன வருது? அப்படி பார்க்குற டைப் இல்லை. அப்படி பார்க்கும்போது அந்த டார்கெட்டு, அந்த பாயிண்ட்டை தெரியணும். அப்போ தான் அந்த பாயிண்டில் விட முடியும். நான் என்சிசியில் இருக்கிற பொழுது, பியூசி படிக்கிற பொழுது, என்சிசியில் இருக்கும்போது அந்த என்சிசி வாத்தியார் சொல்லுவார், ரைஃபிள் எடுத்து அந்த இதெல்லாம் சொல்லுவார், பார்ட்ஸ் எல்லாம் சொல்லுவார், ட்ரைனிங்லாம் சொல்லுவார். அவர் ரைஃபிள் எடுத்து அப்போ வெடிக்க சொல்லுவார். எவ்வளோ கற்றுக் கொடுத்தாலும் வரமாட்டேங்குது. சில பேர் கையில் டார்ச்செட்டை பார்க்கணுண்டான்னு துப்பாக்கி எடுத்து கொடுத்தா, நமக்கு எது சேஃபான இடம்னு கேட்டால் அவங்க கையில் துப்பாக்கி இருக்கும்போது டார்கெட் தான். அங்கே போய் நம்ம நின்றுடணும். ஏன்னா அதை தோற்று எல்லா இடத்துலையும் அடிப்பான், எங்கே வேணால் அடிப்பான். அப்படி மாதிரி அது மாதிரி நமக்கு குறியே கிடையாது. நமக்கு சாமி பார்க்குறியா? பார்க்குறேன், சாமி தெரியுது அப்படின்னு அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் குறியை குறியாது குறித்தறியும் நெறியை பின்பற்றியவர்களும் கஷ்டம்தான். நமக்கு நம்முடைய அந்த குறிக்கோள் சிவம் ஆகையினால அது அந்த சிறப்பு எங்கேயுமே அப்படித்தானே. டார்கெட்டு நமக்கு எதுன்னு தெரிஞ்சு போனதுக்கப்புறம் டார்கெட் விட்டு நம்ம கவனம் சிதறவே கூடாது. தெரியாத வரைக்கும் ரேட்டு, தெரிஞ்ச பிறகும் சிதறக்கூடாது. ஆகையினால இந்த பதிகத்தில் அவர் தில்லை கூத்தனை அப்படி பார்க்குறார். கனகசபையில் பார்த்து கண் முன்னால் பார்த்துக்கிட்டு இருக்கிற பொழுது அருளி செய்த பாடு, தன்னுடைய அனுபவத்தை அருளி செய்த பாடு. அவருக்கு என்னென்னலாம் மாதிரியான தெரிஞ்சுதுங்கிறது. திருச்சிற்றம்பலம். கருநட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தை செருநட்ட மும்மதில் எய்யவல்லானை செந்தி முழங்க திருநட்டமாடியை தில்லைக்கிரையை சிற்றம்பலத்து பெருநட்டமாடியை வானவர் கோன் என்று வாழ்த்துவனே. கருநட்ட கண்டனை அண்ட தலைவனை கற்பகத்தை செருநட்ட மும்மதில் எய்யவல்லானை செந்தி முழங்க திருநட்டமாடியை தில்லைக்கிரையை சிற்றம்பலத்து பெருநட்டமாடியை வானவர் கோன் என்று வாழ்த்துவனே. கருநட்ட கண்டன், கண்டம் கருப்பா இருக்கு. கருநட்டம், கருமை நட்டப்பட்டது என்று சொன்னால் அங்கே விளங்கிட்டு, அவ்வளோதான். சாமிக்கு அது போகவே போகாது. கொஞ்ச நாள் கழிச்சு போயிடுமா? போகாது. நட்டப்பட்டது, நடப்பட்டதுன்னு அர்த்தம். அந்த கண்டனை, கருநட்ட கண்டனை சிவபெருமானை, அண்ட தலைவனை, அண்டர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய பெருமானை எங்க பார்க்கிறேன்? அவர் எப்படிப்பட்டவர்? கற்பகத்தை நினைத்தால் நினைத்தபடி தர வல்லவர்.
நினைத்தவாறு தர வல்லவர். நினைத்தவாறு நினைத்தால், அவரை நினைத்தவாறு நினைத்தால் நினைத்தவாறு தர வல்லவர். அந்த மாதிரி கற்பகம், கற்பக கனியை கரையிலா கருணைமா கடலை என்று 9 வருது. கற்பகத்தை செரு நட்டம் மும்மதில் எய்த வல்லானை, போரை நிலைநாட்டி வந்த முப்புறங்களை தன் பார்வை அம்பினால் எய்ய வல்லானை, செந்தி முழங்க திருநட்டமாடியை. இதுவரைக்கும் தில்லைக்கு வருகின்ற இந்த பெருமானுடைய பொது குணங்கள், பொது நிலைகள். அவர் கருமையான நஞ்சுண்ட கண்டன், அண்டர்களுக்கு தலைவன், கற்பகம், முழங்க திருநட்டமாடியை, அது கானகத்தில் ஆடியது. செந்தி முழங்க, அங்கே எரியூட்டப்பட்ட அந்த பிணங்கள் எரிகின்ற பொழுது அந்த தீயானது முழங்க ஒளிகாட்ட அங்கே நட்டமாடியை அவனை எங்க பார்த்த? தில்லைக்கு இறையை. அவர் தில்லைக்கு இறை, தில்லைக்கோ சிற்றம்பலத்து பெருநட்டமாடிகை. தில்லைக்கிரையை சிற்றம்பலத்து இது தில்லையில் இருக்கிறது. இவர் தில்லை. அதுக்கு முன்னால சொன்னது முழுக்க அவர் பொது நிலை. அவர் எல்லாத்துக்கும் சொல்றது தான். கருநட்ட கண்டன், அண்ட தலைவன், கற்பகம், மும்மதில் எய்தவல்லான், செந்தி முழங்க திரு நட்டமாடியை, அவன் தில்லைக்கு இறை, தில்லைக்கு இறை. சிற்றம்பலத்து பெரு நட்டமாடியை, பெருநட்டம், செந்தி முழங்க திருநட்டம், சிற்றம்பலத்திலே பெருநட்டம். சிற்றம்பலத்து பெருநட்டமாடியை, அங்கே பெரிதான ஒரு நடனத்தை செய்கின்றான். தீமுழங்க திருநட்டமாடியது கானகத்திலே, எரியூட்டப்பட்ட கானகத்திலே அவன் ஆடிக்கொண்டு இருக்கிறவன். நம்முடைய காரைக்கால் அம்மையார் அதை ரொம்ப தெளிவாக அற்புதமாக பாடுவார்கள். கோயில் திருப்பதிகத்தில் அந்த செந்தி முழங்க திருநட்டமாடியை நீங்கள் தில்லையில் ஆடுறத பார்க்கலாம். அங்கே ஆடுகிற ஆட்டம் அது பெருநட்டம். செந்தி முழங்க திருநட்டமாடியை காணுவது கடினம். ஆனால் தில்லைக்கிரையை, சிற்றம்பலத்து பெருநட்டமாடியை நாம் சிதம்பரம் சென்றால் காணலாம். அங்கே நட்டமாடி கொண்டு பெருமை மிக்க அந்த நடனத்தை செய்து கொண்டு இருக்கிறான். அங்கே பெருநட்டமாக ஆடிக்கொண்டிருப்பதற்கு காரணம், அவன் அங்கே ஊனத்தை போக்கும் நடனமும் செய்கின்றான், ஞானத்தை வழங்குகின்ற நடனமும் செய்கின்றான், ஆனந்தத்திலே அமிழ்த்துகின்ற நடனமும் செய்கின்றான். பெருநட்டமாடி நிறைய அந்த நட்டங்களினுடைய தன்மை இருக்கிறதுனால பெருநட்டமாடியை வானவர் கோன் என்று வாழ்த்துவனே, மாணவர்களுடைய இறைவன் என்று வாழ்த்துவன். ஏன் அப்படின்னு கேட்டா, அவன் ஒருவன் தான் இந்த நட்டமாடுதலை செய்கிறான், வேற யாரும் செய்யல. இந்த வானவர்கள் இயங்குவதும் இவனுடைய நட்டமாடுதல் தான். அத்தனை பேரும் இயங்குவது இவன் ஒருவன் இயங்குவதினாலே, இவன் ஒருவன் திருக்கூத்தினாலே. எனவே இவன் இந்த சிற்றம்பலத்திலே பெருநட்டம் ஆடி வானவர்களுக்கும் இவனே அரசனாக விளங்குகின்றான், தானவருக்கும் இவன்தான் அரசன், மண்ணுலகத்தாருக்கும் இவனே கோன். எனவே இவன் வானவர் கோன் என்று வாழ்த்துவனே. ஏனென்றால் வானவர்கள் வாழ்வது
இந்த பெருமானுடைய திருக்கூத்து கண்டு. ஆகையினாலே வானவர் கோன் என்று வாழ்த்துவனே என்று குறிப்பிடுகின்றார். வானவர் கோன் என்று வாழ்த்துவனே என்று சொன்னால் பெருமான் அங்கே ஆடுவது வானவருடைய வாழ்விற்காகவும் ஆடுகின்றார். எல்லா உயிர்களும் வாழ்வாங்கு வாழ்வதற்கு ஆடுகின்றார். ஒன்று இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்கா, சென்று தொழுமின்கள் சிற்றம்பலத்துள் நட்டம், சென்று தொழுமின்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம், என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. ஒன்றி இருந்து நினைவின்கள் உன் தமக்கு ஊனம் இல்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்கா. அங்கே பெருமானுடைய ஒரு திருக்குறிப்பை பெற்றதை தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறேன். நான் சொன்னேன் இல்லையா, தன்னுடைய அனுபவம். இவர் அங்க பார்த்த பொழுது அந்த பெருமான் என்று வந்தாய் கேட்குறாங்கல்ல, அவன் ஊருக்கு வந்தா என்னப்பா எப்போ வந்த அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அது மாதிரி கேட்டாருங்க. திருக்குறிப்பு கொடுத்தாராம். பொய் சொல்லுவார சாமி சொல்லுங்க, நம்ம சொல்லுவோம் சாமியை பார்த்த உடனே எப்படி தினமா இருந்தது, சாமி எப்படி தினமா இருந்தார், ஆஹா ஓஹோ எல்லாம் சொல்லுவோம். சரி சொல்ல, அப்புறம் கொஞ்சம் ஒன்று இருந்ததுன்னா 10 சொல்லுவோம், ஒன்றைக்கே 10 சொல்லுவோம். 10 இருந்தால் என்ன ஆகுறது? ஆனால் நாம் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்கிறது நம்முடைய இது அனுபவத்தை மிகைப்படுத்தி சொல்லுவோம். அப்பரு குறைச்சி சொல்லுவார், அப்பர் குறைச்சி சொல்லுவார். தனக்கு கிடைச்சதை எங்கேயாவது சொன்னால் தனக்கு அந்த தன்முனை போது குறைச்சி சொல்லுவார். என்னைக்கு வந்தேன்னு கேட்டார் சாமினார். எப்படி கேட்டார்? வாய் விட்டா திருக்குறிப்புனாலும் கேட்டார். அப்படி கேட்டார். என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே. சாமி உங்களை மட்டும் கேட்டார், எங்களையெல்லாம் கேட்கலையே. ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை. ஊனம்னா பிறப்பு. அப்ப தில்லைக்கூத்தனுடைய தரிசனம் ஊனத்தை நீக்கும். அதுதான் அந்த ஊனத்தை நீக்குகிற நடனம். ஊனம் இல்லை, ஊன நடனம். ஊன நடனம்னா ஊனமா நடனம் ஆடுறன்னு அர்த்தம் இல்லை. ஊனத்தை நீக்கும் நடனம், ஞான நடனம், ஞானத்தை தருகின்ற நடனம். ஒன்றி இருந்து நினைவுங்கள் உந்தமக்கு ஊனமில்லை. யகாரமாகிய நீங்கள் சிவத்தையே நோக்கி இருந்தால் நம என்கிற ஊனம் இல்லை. இந்த சிவைய நமல, நம பின்னால ஊனம். சிவருக்கே அது ஞானம். நடுவில் யா, அதான் நம்ம யா. நம்ம சிவத்தை ஒன்றி இருந்து நினைந்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த நம இல்லை. ஒன்றி இருந்து நினைமீன்கள் உந்தமக்கு ஊனமில்லை. ஒன்றுதல், இருத்தல், நினைத்தல். 3 சொல்றார் பாருங்க. ஒன்றுதல், இருத்தல், நினைத்தல். இதான் ஒன்றி இருந்து நினைத்தல். முதல்ல ஒன்றணும், பிறகு அங்கேயே இருக்கணும், பிறகு அங்கேயே நினைக்கணும். இது 3 சேர்ந்ததுக்கு பேர் தியானம்னு பேர். சும்மா அப்படி நினைக்கிறது தியானம் இல்லை. உள்ள அப்படியே சாமி அப்படி நினைக்கிறேன், தியானம் அது இல்லை. நினைச்சிட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும், தியானத்தில் இருக்கேன்னு எப்படி சொல்றது? ஒன்றி இருந்து நினைத்தால் தியானம். ஒன்றி இருத்தல் என்று சொல்லுகிற பொழுது இரண்டாக இல்லாமல் இருத்தல், இரண்டற்ற நிலையில் இருத்தல். 2 தான், ஆனா இரண்டற்ற நிலையில் இருத்தல்.
அப்படி ஒன்றி இருந்து நினைமின் என்பது இரண்டற்ற நிலையிலே நீங்கள் தியானித்திருந்தீர்களே ஆனால், அப்படி உள்குதல் செய்தீர்களே ஆனால், உந்தமக்கு உணவில்லை, உமக்கு பிறப்பு இல்லை, நம இல்லை. நம தான் பிறப்பை கொடுக்குது. அந்த தூக்கி இருக்காரு பத்தியா ஒரு திருவடி, அதை பார்த்தியா நீ? கன்றிய காலனை, கன்றிதல்னா கோபித்தல், சினத்தல், சினந்து வந்தல். கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காக. அடியவர் என்பது மாணி, மார்க்கண்டேயருக்காக. காலால் கடிந்தான், தண்டித்தான். கன்றிய காலனை கண்டித்தான். இப்ப கண்டிய காலன் நம்மை கடிதல் ஊனம். இவர் ஒன்றி இருந்து நினைந்தார், அதுக்குத்தான் அதை சொல்லுகிறார். மார்க்கண்டேயர் ஒன்றி இருந்து நினைத்த காரணத்தினாலே ஊனமாக கண்டிய காலனை கடிந்தார். ஆகையினால் நீங்க ஒன்றி இருந்து நினைவுங்கள், உந்தமக்கு ஊனமில்லை. கண்டிய காலனை காலால் கடிந்தார் அடியவர்க்காக. மார்க்கண்டேயருக்காக யமனை காலால் கடிந்தார், காலனை காலால் கடிந்தார். கன்றியனர் கோபித்து வந்தான் யமன், அவன் கோபித்து வந்தான், இவரு கடிந்தார் அவனை. யாரு நினைச்சிட்ட? எங்க இருக்கிறேன்னு தெரியாம அவன் என்கிட்ட ஒண்டிட்டு இருக்கிறான், நீ அவனை அடிக்கிறேன், என்ன அடிக்கிற? என்ன அடிச்சிருவியா? அடிப்பே நீ? என்ன சாமி நீங்க இருக்கிறத பார்க்கல, நீ எப்படி அவனை பார்த்த? அவனே இல்லையே, நான்ல எங்க இருக்கிறேன். அவன் ஒன்று இருந்து நினைத்த பொழுது நான் அல்லவா அங்க இருக்கிறேன். ஒன்று இருந்து நினைந்துட்டு இருந்தார் சண்டிகேஸ்வரர், ஒன்று இருந்து நினைந்தார். அவங்க அப்பா பால் குடத்தை எட்டி உதைச்சார். தன்னுடைய கன்றிய தந்தையை, அங்க காலன் இங்க தந்தை, கன்றிய தந்தையை கோலால் கடிந்தார். இவர் காலால் கடிந்தார், அவர் கோலால் கடித்தார். எரிந்தவருக்கு அதுவே மழுவாய் ஆகிடன்னாரு. அவர் கோல் தான் போட்டாரு. நெறிப்படுத்துறதுக்காக ஒரு கோல் வச்சிருப்பாங்க, அது இருந்துச்சு, அதை அப்படி தீ போட்டார், அவ்வளவுதான், மழுவாயிடுச்சு. ஒன்றி சிவமாய் இருந்தாருங்கிறதுக்கு அதுதான் அடையாளம். சிவபெருமானுடைய மழுவாய் ஆயிடுச்சு அது. ஆகவே நீங்கள் சென்று தொழுமீன்கள் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம், அங்கே சிற்றம்பலத்தில் ஆடிக்கொண்டு இருக்கிறான் இந்த பெருமானை நீங்கள் சென்று தொழுங்கள், ஒன்று இருந்து நினைமீன்கள். அவர் உனக்கு நீங்க ஒன்று இருந்து நினைத்தால், சென்று தொழுது ஒன்று இருந்து நினைத்தால், சென்று தொழுமீன்கள், ஒன்று இருந்து நினைவீன்கள். எங்க தில்லையுள், தில்லை நகரிலே சிற்றம்பலத்திலே திருக்கோயிலில் அந்த நட்டம் பெருமானுடைய திருநடனத்தை நீங்கள் சென்று தொழுமீன்கள், தொழுமீன்கள். தொழுகின்ற பொழுது ஒன்று இருந்து நினைமீன்கள். நினைத்தால் உங்களுக்கு ஊனமில்லை என்று சொல்லுகிறார். தன்னுடைய அனுபவத்தையும் சொல்லுகிறார். என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பு என்று சொல்லுகிறார். கல்மண வீர் கழியும் கருத்தே சொல்லி காண்பது என்னே, நன்மணவர் நவில் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் பொன்மலையில் வெள்ளி குன்றது போல பொலிந்திலங்கி, என் மனமே ஒன்றி புக்கணன் போந்த சுவடு இல்லையே. என் மனமே ஒன்றி புக்கணன் போந்த சுவடு இல்லையே. என் மனமே ஒன்றி புக்கணன் போந்த சுவடு இல்லையே. என்னுடைய அந்த தீவினைகள் தீமைகள் எங்க போச்சுன்னே தெரியல, போன சுவடே தெரியல. ஆளுகாலம் எனக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாரு. என்ன பண்ண தெரியல, என்னடா பண்ண தெரியல. சரி
அவன் அங்கே தூர போலீஸ்காரர் இருக்கார், அவர்கிட்ட ஏதாவது சொல்லணுன்ட்டு அப்படி போலீஸ்காரர்கிட்ட போனேன். போயிட்டு ஐயான்னு திரும்பி பார்க்க இவனை போன சோடே தெரில. இவனை அங்கே தான் போனேன், இவன் போந்த சுவடு இல்லை. இவன் எங்கே என்னங்கன்னாரு, இங்கே ஒருத்தர் தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான். யார் எங்கே அப்படின்னா ஒருத்தரை காணுமே, இங்கே தாங்க இருந்தான், இங்கே தான் இது பண்ணிட்டு தான், பொந்த சுவடு இல்லை. என் மனமே ஒன்றி புக்கணன். ஆக்சுவலா இவர் தான் ஒன்றி நின்றார், ஆனால் அவர் ஒன்றி நின்றார்னு சொன்னார். ஒன்றி புக்கணன். என் மனமே ஒன்றி பூக்கணன். உள்ளே இருந்தான் அவன், என்னுடைய கருவிகரணங்கள் எல்லாம் வந்து பரவிட்டான், என் மனசுக்கு வந்துட்டான். வெளியிலேருந்து மனசுக்கு வரல, உள்ளே இருந்து மனசுக்கு வந்தான். கருவிகரணங்களுக்கு அப்பாற்பட்டு வழங்கிய அவன் கருவிகரணங்களிலும் வந்து நின்றான். அவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால், பொன்மலையில் வெள்ளி குன்றது போல பொலிந்திலங்கி. பொன்மலை வெள்ளி குன்று, அது பொன்மலையில் வெள்ளிக்குன்று இருந்தது போல ஒளியோடு விளங்குகின்றான். வெள்ளிக்குன்று திருநீர் பூசுறதுனால வெள்ளிக்குன்று, அப்படியே நீர் பூசிய வெள்ளிக்குன்று கனக சபையில் பொலிந்து இலங்கி அதை தரிசித்த பொழுது என் மனமே ஒன்றி பூக்கண, உள்ளேருந்து வந்து பூக்கண. கல்மணவீர் ஆதலால் கல்மணவீர், கல்போன்ற மனத்தை உடையவர்களே கல்மணவீர், கழியும் கருத்தை சொல்லி காண்பது என்ன. உலக நன்மைகளுக்காக நீங்க போய் நிற்காதீங்க. உலக நன்மைகளை கேட்டு கேட்டு நீங்க என்னதான் அப்பையிலிருந்து கேட்டு வாங்கிட்டு தான் இருக்கீங்க, சலிப்பு இல்லையா இன்னுங்கிறது. கழியும் கருத்தே, கருத்துனா உங்களுடைய விருப்பங்கள். கழிதல், ஒரு விருப்பத்தை சொல்றனே அதோட நின்று போதான்னு கேட்டால் கழிஞ்சிடும், அடுத்தது விருப்பம் அது ஒழிஞ்சுதான் அடுத்ததுக்கு அடுத்தது. இப்படியே கழியும் விருப்பு, கழியும் கருத்தே சொல்லி என்னதான் கண்ட. கழியும் கருத்தே சொல்லி காண்பது என்னதான் கண்டோன்னு கேட்கிறார். ஆகவே நாம் எதை எடுத்தாலும் அவர்கிட்ட போய் நின்று ஒரு ரெக்வஸ்ட், இது எப்படியா பண்ணி கொடுப்பா, இது எப்படியா செய்து கொடுப்பான்னு கேட்குறோம். மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், எது கேட்டாலும் செஞ்சு தருவேன். அதுதான் அவர்கிட்ட. இப்படி செஞ்சு செஞ்சே கெடுத்து வச்சிருக்காரு நம்மளை. எதை கேட்டாலும் செஞ்சு கொடுத்துட்றது. ஆனால் அது செஞ்சு கொடுக்குறாரு, அதனால நமக்கு நன்மை விளையுதா? சிக்கல் தான் வருது. எத்தனையோ கேட்டு வாங்குகிறோம், கேட்டு வாங்கியதுனாலே நன்மைதான் பெற்றோம் என்பது சொல்ல முடியவில்லை. எத்தனையோ அதனால் துன்பங்களும் வந்திருக்கிறது. அவர் என்ன செய்வார், நீ தானேப்பா கேட்ட அப்படின்னு. அதனால் காண்பது என்ன, நீங்கள் அது கடைசியில் என்ன, இங்கேருந்து போகிறதுக்கு ஏதாவது நீங்கள் செய்ய வேண்டாமா? இங்கே இருக்கிறதுக்கே செஞ்சிட்டு இருக்கிறீங்களே, இங்கேயே எப்போ இருப்போம், போகிற இடத்துக்கு ஏதாவது செய்யணும் இல்லை. காண்பது என்ன, நல் மணவர் நவில் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம். நல்ல மனதுடையவர்கள், கல்மணவீர்னா கல் போல நெஞ்ச கனகல்லும் நெகிழ்ந்துருகிற மாதிரி, அந்த மாதிரி கல்மணம் உடையவர்களேன்னு கூப்பிட்டு சொல்லிட்டு, நல் மணவர் நவில் தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம். நல்ல மனமுடையவர்கள் என்று சொன்னால் சிவபெருமானை தவிர வேறு எதையும் சிந்தையிலே வைக்காத நல்ல மனதை உடையவர்கள். நவில் தில்லை புகழ்கின்ற அந்த தில்லையில் சிற்றம்பலத்து நட்டம், தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம், அங்கே ஆடுகிற அந்த திருக்குத்து, அந்த நட்டம் எப்படி இருந்துச்சுன்னாரு, பொன்மலையில் வெள்ளி குன்றது போல பொலிந்து இலங்கி என் மனமே ஒன்றி பூக்கண. இந்த வெளியில் ஆடுகிற இந்த திருக்கோலம் உள்ளே ஆடுகிறவனுடைய திருக்கோலத்தோடு ஒத்து போய் என் மனதிலே நிறைந்து நின்று விட்டது. அந்த பொலிவு பொலிந்து இலங்கி, அந்த நட்டம் பொலிந்து இலங்கி அது பூந்து விட்டது என்று சொல்லுது. நீ அடுத்த பாட்டு.
நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும். விரித்த சடை இல்லை, பனித்த சடை, தொங்குது சடை. இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. மனித பிறவிக்காக ரொம்ப வருந்தி இருந்தேன், இந்த மனுஷ பிறப்பு வந்துருச்சே, இந்த மனுஷ பிறப்பு வந்துருச்சே என்று நான் வருந்தி இருந்தேன். அது இந்த மனுஷ பிறப்பும் வேணும் தான், ஏன்னா அப்பதான் தில்லைக்கூத்தனை தரிசிக்க முடியும். இந்த தில்லைக்கூத்தனை தரிசிப்பதற்காகவும் திருக்கண்களால் கண்டு ஆனந்திப்பதற்காகவுமே ஒரு பிறவி எடுத்து தானே வந்தாகணும், வேணும். அப்படி ஒரு பிறவியே வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு இந்த பிறப்பு எடுத்தது அவரை பார்க்கறதுக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இந்த பிறவி வேணும் தான். இந்த பிறப்பு அவரை தில்லைக்கூத்தனை வணங்குவதற்கு வந்த பிறப்பு, அதனால இந்த பிறப்பு வேண்டுவது தான். இந்த பிறப்பை வேண்டான்னு சொல்ல முடியாது. நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொழை எடுத்து தேசம் உய திருத்தொண்ட தொகை முன் பணித்த திருவாளர் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம்னாரு சேக்கிழார். சேக்கிழார் சொன்னார், நான் இந்த பிறப்பை வணங்குறேன்ப்பா, எல்லாரும் பிறப்பு, ஆனால் இந்த பிறப்பை நான் வணங்குறேன். ஏன்னா இதில் தான் எனக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சு. இனிமேல் எனக்கு பிறப்பு கிடையாது, அதனால இந்த பிறப்பை நீக்குகிற இந்த பிறப்பை நான் வணங்குகிறேன். இந்த பிறப்பை நான் ஏன் வணங்குறேன்? என் பிறப்பையெல்லாம் நீக்குச்சு இந்த பிறப்பு. எப்படி நீக்குச்சு? இந்த பிறப்புல தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்கினேன், அவர் பெருமையை பேசினேன், போயிடுச்சு எல்லா பிறப்பும். அப்ப எல்லா பிறப்புகளையும் நீக்கி இந்த பிறப்பை வணங்குகிறேன். குனித்த புருவமும், இப்படி பார்த்தாராம் தூரக்க வரும்போது இல்லையா? நம்மளே ஒருத்தர் தூரக்க யாரோ வராங்க, நம்ம யாரும் தெரியல, இப்போ குமிழ் சிரிப்பு. அட நமக்கு இந்த அதுதான் அனுபவம்னு சொன்னேன். முழுக்க முழுக்க அவருக்கு சிதம்பர அனுபவம், தில்லை அனுபவம். குனித்த புருவம், கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். குமிழ், குமிழ் என்றால் குமிழுதல், அரும்புதல். குமிழ் சிரிப்புன்னா ஓப்பன் இல்லை, க்ளோஸ்டு. அப்படி அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி குமிழ் சிரிப்பு. அது அந்த மாதிரி டீட்டெயில் கொடுக்குறாருங்கிற. சிரிப்புன்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. குமிழ் சிரிப்புன்னு, குமிழ் அரும்புதல்னு அர்த்தம். குமிழ்தல்னா மலரோட ஒரு பருவம் தான் குமிழ்ங்கிறது. கொவ்வை செவ்வாயில் குமிழ், சிவப்பா இருக்கும் உதடு, கொவ்வை செவ்வாய், அதுல அது குமிழ் சிரிப்பு. பனித்த சடையும், இப்படி பார்க்கிறார் இந்த சடைய. பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும், அந்த வெந்நீர் பூசின திருமேனி அப்படி பளின்னு. இப்போ அது நமக்கு சிலையாக தெரிஞ்சதே, அவருக்கு வடிவமாகவே உருவமாகவே அப்படியே லைஃபாகவே தெரிஞ்சுது. அது அப்படியே பார்க்குறாங்க அவங்க. அதனால தானே பால் வெந்நீர், பவளம்போல் மேனி, பால் வெந்நீர் எல்லாம் சொல்கிறாரு. இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும், இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம்னு. இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் தான் திருவருள், அது ரொம்ப முக்கியம். சாய அமுக்கிய பாதம் இல்லை, ஆனந்த வாரியில் அழுத்திய அந்த தூக்கிய பாதம் தான் ஆனந்த வாரதியில் அழுத்தம். இனித்தமுடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என்று சொல்லுகிறார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும்
பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின் பார்த்தற்கு பாசுபதம் அருள் செய்தவன் பத்தருளீர் கோத்தன்று முப்புறம் தீ வளைத்து ஆண் தில்லையம்பலத்து கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பது அன்றோ நம் கூழைமையே. பத்தருளீர் நமக்கு நந்தமக்கு நம் தமக்கு இதோர் பிறவி வாய்த்தது மதித்திடுமின் பத்தருளீர் பார்த்தற்கு பாசுபதம் அருள் செய்தவன் கோத்து அன்று முப்புறம் தீவளைத்தான் தில்லை அம்பலத்து கூத்தனுக்கு. இந்த பிறவியினுடைய நோக்கம் என்னன்னாரு, எதுக்கு இந்த பிறப்பு வந்தது அப்படின்னு கேட்டார். ஊர்ல இருக்கிறவனுக்கு எல்லாம் அடிமை செய்யறதுக்கா? இல்ல, எல்லாருக்கும் அடிமை, பார்க்கிறவனுக்கெல்லாம் அடிமை. நாமார்க்கும் குடியல்லோம், கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பதுதான் நந்தன் கூழமையே என்று சொன்னால், நம்முடைய கூழைமை என்று சொன்னால் அடிமை பண்புன்னு அர்த்தம். இந்த ரொம்ப கும்பிடு போற கூழ கும்பிடுவாங்க, கூழை கும்பிடு. இந்த கூழைமை என்கிறது அடிமை பண்பு. நம்ம மற்றவர்களுக்கு அடிமைப்பட கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பது அன்றோ நம் கூழமை. நம்முடைய அடிமை பண்பு என்னன்னா கூத்தனுக்கு ஆட்பட்டு இருப்பது. நம்முடைய அடிமை பண்பு ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் ஆட்பட்டு இருப்பதில்லை. ஊர்ல இருக்கிறவனுக்கெல்லாம் ஆட்பட்டு இருத்தல் இல்ல, கூத்தனுக்கு. இந்த பிறவி வாய்த்தது அடிமைப்படுவதற்கு. யாருக்கு? சிவபெருமானுக்கு, கூத்தனுக்கு ஆட்படுவதற்காக வாய்த்த பிறவி. அவன் எங்க ஆடுறான்? அம்பலத்து கூத்தன் அவன். அந்த அம்பலம் எங்க இருக்கு? தில்லை அம்பலத்து கூத்தனுக்கு ஆட்பட்டு இருப்பது. தில்லை அம்பலத்து கூத்தனுக்கு ஆட்பட்டிருப்பது அன்றோ நந்தம் கூழைமையே. நந்தமக்கு ஈதோர் பிறவி நந்தம் கூழமை. அங்க நம் தம்னு சொன்னார், அதே போல இங்கேயும் நம் தம் என்று சொல்லுகிறார். நமக்கும் தமக்கும், நமக்கும் நம்மை சேர்ந்தாருக்கும். நந்தமக்கு நமக்கு, நந்தமக்கு தமக்கு எல்லாருக்கும், நம்மளோட ஒரு உறவில் இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த பண்பு வேணும். அவன் அர்ஜுனனுக்கு பாசுபதம் அருளி செய்தான், முப்புறத்தை தீவளைத்தான், அம்பை கோத்து அன்று தீவளைத்து முப்புறத்தை எரி செய்தான். அந்த சிவபெருமான் தான் தில்லை கூத்தனுக்கு கூத்தனாக இருக்கிறான். அவனுக்கு ஆட்பட்டு இருப்பதென்றோ நந்தம் கூழைமையே. அவனுக்கு நாம் அடிமையாக வேண்டும், அடிமை பண்பு செய்ய வேண்டும், அவனுக்கே நாம் ஆளாகி நிற்றல் வேண்டும். அதுக்கு தான் இந்த மானிட பிறவி. இந்த மானிட பிறவியை தவிர்த்து வேற எந்த பிறவியை எடுத்தாலும் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு மிருகமாக எடுத்தா, பறவையாக எடுத்தா அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. மனித பிறவி வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி. சரி, மனிதனாக பிறந்தாலும் கூட அவன் பாரத தேசத்தில் தமிழகத்தில் பிறக்கணும். தமிழகத்தில் பிறந்தாலும் சைவ சூழ்நிலையில் சிவநெறியில் நிற்கக்கூடிய பாக்கியம் கிட்டணும். அப்படி நின்னாலும் கூட சிவநெறியிலே சிவபெருமானை தரிசிப்பதற்கு தில்லை என்ற நம்முடைய கோயிலுக்கு சென்று பெருமானை வணங்குவதற்குரிய வாய்ப்பு கிடைத்து அடிமையாக்கிவிடும். அடிமைப்பட்டேன் உமக்கே, உமக்கே ஆட்பட்டேன். அதனால அதை சொல்லுகிறார். வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின்
மதித்திடுமின் என்று சொன்னால் பிறப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க. வேல்யூபிள், வெரி காஸ்ட்லி, ரொம்ப விலை மதிப்பில்லாத பிறவி. இந்த பிறவியை நீ என்னவோ சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. மதித்திடுமின். ஏதோ பொழுது போகணும், எதையாவது நினைக்கணும், எதையாவது பார்க்கணும், எதையாவது பேசணும், எப்படியோ போட சரி, அப்படி செஞ்சிடக்கூடாது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்னன்னா தங்கம் மாதிரி, வைரம் மாதிரி. ஒருத்தருக்கு இரவு ஒரு பரிசு கொடுத்தார். இரவு நேரம் ஒரு பெரிய நீ சேர்ந்த பக்தனாக இருக்கிறப்பா, உனக்கு இந்த பரிசு அப்படின்னு கொடுத்தார். இரவு விடிந்ததற்கு பிறகு நீ பெரிய சிறப்பு அடைவதற்காக இந்த பரிசு தர, இது கொடுத்துருக்க, பத்திரமா வச்சுக்க அப்படின்ட்டு போயிட்டார். இரவு அவன் என்ன பண்ணா, நேரம் போகல, குளத்தங்கண்டையில் உட்காந்தான். கும்மிருட்டு என்னன்னு தெரியல, பொழுது போகலை, வெடிய வரைக்கும் இருக்க சொன்னாரே, என்ன செய்யுதுன்னு பார்த்தா, நான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. கையில் கொடுத்துட்டு போயிருக்கார். சரி, பொழுது போகிறதுக்காக உள்ளேருந்து எடுத்து ஒன்றுன்னா அந்த குளத்தில் போட்டுக்கிட்டே டயத்தை போகலாம். பலன்னு விடிஞ்சுது. 2 இருந்தது. ஒன்றை எடுத்து இப்படி போட்டாம் பாருங்க. போடும்போதே தெரிஞ்சுது பளபளன்னு. என்னடா அதுன்னு இருக்கிற ஒரு கல்லை பார்த்தா விலை உயர்ந்த மாணிக்க கல். ஆனா அத்தனையும் போச்சு. கிடைச்ச மாணிக்க கல்லை எப்படி வச்சிருப்பான்? காலையில் வந்தார் அவர், எங்க கல்லுன்னார். குளத்தில் இருக்கணும். அட மூடனே, இருக்க சொல்லணே ஒன்றுன்னார். அந்த குளத்தில் இருந்த கல் தான் நம்ம நாட்கள், வாழ்நாள். ஒவ்வொரு வாழ்நாளையும் வீணாக்கிட்டு இருக்கோம். கடைசியில் மிஞ்சி இருக்கிற வாழ்நாள் கையில் இருக்கு. இதை வைத்து நாம் தேர வேண்டும். பூத்தன பொற்சடை போன்போல் மிளிர புரிகணங்கள் ஆர்த்தன கொட்டி அரித்தன பல்குரட் பூதகணம் தேத்தேகெனவென்றிசை வண்டுகள் பாடி சிற்றம்பலத்து கூத்தனில் கூத்து வல்லார் உளரோ என்னன் கோல்வளைக்கே. அகப்பொருள் துறையில் பாடியிருக்கார். அப்பர் அகப்பொருள் துறையில் பாடுறது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? தலைவனை நினைந்து தலைவி பாடுவது போல. இங்கே எப்படின்னா, தலைவியின் நிலைமைக்கு தலைவியினுடைய தாய் சொல்றான், என்னுடைய பெண்ணு இந்த கூத்தனை விரும்புகிறா, எல்லாரும் கூத்தாடிட முடியுமா? இந்த கூத்து மாதிரி ஒரு கூத்து செய்யறதுக்கு யார் இருக்காங்கன்னு கேட்கிறேன். இவன் கூத்தாடினா உலகத்தில் இருக்க அத்தனை உயிர்களும் கூத்தாடுது. ஒன்று தரும் ஆடலை ஒருவி ஆவி மெய்தரும் துண்டு தரும் ஆடலை தொடங்கி இரு உள்ள அப்படி போய் அந்த ஆவியை அப்படி தூண்டினோடனே அது வைப்ரேட் ஆரம்பிக்குது, உடம்பு இயங்க ஆரம்பிக்குது, உயிர் வாழ அப்படி நிறுத்துறாருன்னு வச்சுக்க, நின்றுடுது ஆட்டம். ஒன்று தரும் ஆடலை ஒருவி துண்டு தரும் ஆடலை தொடங்கி ஐவகை மன்று தரும் ஆடிய வள்ளல் காமுற குன்று தரும் ஆடிய குமரனை போற்றுவான். கச்சியப்பர் சொல்றார். அப்படிப்பட்ட இந்த சிற்றம்பலம் தில்லையில் வண்டுகள் பாடுகின்றன. சிற்றம்பலத்து கூத்தன் எப்போவுமே அவன் கூத்தன் அந்த பொற்சடை பொன்போல் மிளிர, பொற்சடை என்று சொன்னால் பொலிவு மிக்க சடை, அது பொன்போல் மிளிர, அது பூக்களை சூடிய அந்த சடை மிளிர புரி கணங்கள் விரும்புகின்ற அடியார் பெருமக்கள் ஆர்த்தன. அடியார்கள் எப்பொழுதும் தில்லை கூத்தனுக்கு போற்றி போற்றி என்றெல்லாம் ஆர்க்கின்றார்கள். கொட்டி அரித்தன பல்குரட் பூதகணம். பூதகணங்கள் எல்லாம் பல்வேறு வாத்தியங்களை எடுத்து ஒன்றொன்றாக சேர்த்து இசைக்க ஆரம்பிக்க, அங்கே பல்வேறு வாத்தியங்கள் ஒலிக்க,
வண்டுகள் பாடுகின்ற அதுக்கு அதோட பங்குக்கு அதுகளும் பாடுகிறது. சோலைகள் நிறைந்த சிற்றம்பலத்து கூத்தன் இங்கே ஆடிக்கொண்டிருக்கிற இந்த கூத்து ஒருத்தராலே ஆட முடியும். ஆகையினால்தான் கூத்தாடுபவர்கள் எல்லாம் நடராஜ பெருமானை வைத்தே கூத்தாடுகிறார்கள். அவர்கள் வைணவ பரம்பரையா இருந்தாலும் சரி, அது வேற எந்த பரம்பரை ஆடணும்னா எங்க அப்பா தான், எங்க அப்பா வச்சுக்கிட்டு தான் ஆட முடியும். ஆட்டத்துக்கு அவர் தானே அதிகாரி, எல்லா ஆட்டத்துக்கும் அவர் தான் அதிகாரி. அவர் ஒரு அசைவில் இந்த அகில புவனங்களும் அசைகின்றன. அவனன்றி ஓர் அணுவும் அசையாது. அவன் உள்ளேயே ஆடுகிறான். உள்ளேயே பொன்னம்பலம் இருக்கிறது. அந்த பொன்னம்பலத்திலே ஆடுகிறான். அப்போ அவனுக்கு பேர் குகேசன்னு பேர். இந்த பொன்னம்பலத்தில் ஆடுகிறான். அப்போ அவனுக்கு பேர் நடேசன்னு பேர். எல்லாம் ஒருத்தந்தான். அப்படி அவன் உள்ளே ஆடுகிற பொழுது உயிர் ஆடுகிறது, வெளியே ஆடுகிற பொழுது பிரபஞ்சம் ஆடுகிறது. இப்படி உள்ளேயும் வெளியேயுமா ஆடுகிறான். அந்த ஆட்டத்தில் அந்த கூத்தை அவன் செய்கின்றான். அங்கே உள்ளே நடப்பது உயிர் கூத்து, வெளியே நடப்பது பிரபஞ்ச கூத்து. ஆகையினாலே அந்த உயிரை இயக்குகின்ற கூத்தும் பிரபஞ்சத்தை இயக்குகின்ற கூத்தும் எவர் செய்ய வல்லார்? அந்த கூத்து பார்த்துட்டு என் மக அவரை காதலிக்கிறா, இந்த மாதிரி கூத்து ஆடுறதுக்கு ஒருத்தர் கிடையாதுமான்னு சொல்றான்னு அகப்பொருள் துறையில சொன்னாலும் நாம் என்ன பொருள் எடுத்துக்கணும்னா, அந்த மாதிரி தலைமை கூத்து அவராலும் செய்வதில்லை. கூத்தனில் கூத்து வல்லார், கூத்தனை காட்டிலும் இந்த அம்பலத்து கூத்தனை, சிற்றம்பலத்து கூத்தனில் கூத்தனை காட்டி, இல்லு அது காட்டிலும்ங்கிற அர்த்தம். கூத்தனை காட்டிலும் கூத்து வல்லார், கூத்தை செய்ய வல்லார் உளரோ இருக்காங்களா என்ன? இல்லை என்றபடி. ஓகார எதிர்மறை. முடிகொண்ட மத்தமும் முக்கண்ணின் நோக்கும் முறுவலிப்பும் துடிகொண்ட கையும் துதைந்த வெண்ணீரும் சுரிகுழலால் படிகொண்ட பாகமும் பாய்புலித்தோலும் என் பாவி நெஞ்சில் குடிகொண்டவா தில்லை அம்பல கூத்தன் குறைகழலே. இந்த குறைகழல்ங்கிறது இந்த தூக்கிய திருவடி. அந்த தூக்கிய திருவடியோடு சேர்ந்து அந்த முடிமேல வைத்திருக்கிற மத்தம் 3 கண்களை பார்த்தேங்கிறார். அப்ப நம்ம பார்த்த காட்சியா அது? சொல்லுங்க. அவர் பார்த்து முக்கண்ணின் நோக்கும், சூரிய சந்திர அக்னி 3 சுடர்கள், முறுவலிப்பும் துடிகொண்ட கையும், துடினா உடுக்கை, துதைந்த வெண்ணீரும் சுரிகுழலால் படிகொண்ட பாகமும். பக்கத்திலேயே பிரிவில்லாத நிலையில சிவகாமி அம்மா புலித்தோலும் பாய்ந்து வந்த புலியை உரித்த தோலை கட்டி கொண்டு இருக்கிறார். இத்தனையும் எப்படி எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த பாவி நெஞ்சத்துல அப்படியே பதிஞ்சிருச்சு. எப்படி இது இந்த பாவிக்கு இதுக்கெல்லாம் பாக்கியம் இருக்கான்னு நினைச்சேன். எத்தனை தடவை நான் எப்படி நேரத்தை போக்கியிருப்பேன், வீணாக்கியிருப்பேன். எனக்கு இது எப்படி குடிகொண்டுச்சு? இந்த பாவி நெஞ்சில் குடிகொண்டது. அந்த தில்லையம்பலத்தினுடைய தூக்கிய திருவடியோடு அத்தனையும் பதிஞ்சிருச்சுங்க. நான் தில்லையில போய் பார்த்தேன், அந்த தூக்கிய திருவடியையே பார்த்தேன், அந்த குஞ்சித பாதத்தையே பார்த்தேன். அது பதிந்ததோடு இத்தனை காட்சிகளும் பதிந்தன என்னுடைய உள்ளத்துல. பதியறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு? தகுதி இல்லாதவன் நான், பாவி. பாவி நெஞ்சில் குடிகொண்டவா அவையெல்லாம் குடியேறிவிட்டன என்று சொல்லுகிறார். படைக்கலமாக உண்ணாமத்தெழுத்தஞ்சும் என்னாவில் கொண்டேன், இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆள் செய்கின்றேன். துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அடிதில்லை சிற்றம்பலத்தரனே.
அற்புதமான பாட்டு, அற்புதமான பாட்டு. என்னுடைய நாவில் நான் கொண்ட படைக்கலம் 5 எழுத்து, 5 எழுத்து படைக்கலம், அவ்வளோதான். என்னை யாரும் ஒன்றும் பண்ணிக்க முடியாது. படைக்கலம் என்னை எந்த விதத்தை துண்ண நம சிவாயம் அப்படின்ற, அவ்வளோதான். படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து, உன் நாமம் எது எழுத்து 5ன்ட்ட, நாமனே எந்த நாமன்னு தெரியாமல் இருக்கணும்ல, எழுத்து 5. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது. வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது, வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது, நாதன் நாமம் நமச்சிவாயவே. நாதன் நாமம், நாதன் நாமம் நமச்சிவாய். படைக்கலமாக உன் நாமத்து எழுத்தஞ்சும் என் நாவில் கொண்டேன், மற்ற பற்றனக்கென்று நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். என் நாவில் கொண்டேன்கிறதுக்கு என்ன விளக்கம்? இந்த பாட்டு தான். மற்ற பற்று எனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். பெற்றாலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரி பாண்டி கொடுமுடி நற்றவா, உனை நான் மறைக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவே. இதுதான் அந்த நாம படைக்கலம்னு அர்த்தம். நான் மறந்தாலும் என் நாக்கு மறைக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னை விட்டு பிரியாது, என் நினைவை விட்டு பிரியாது. நினைவில் இருக்கிறது நாக்கில் வரும். படைக்கலமாக உண்ணாமத்தெழுத்தஞ்சு என்னாவில் கொண்டேன் இடைக்கலம். இடையில நான் என்னைக்கு போனவன் அல்ல. 7 பிறப்பும் உனக்கு ஆட் செய்கின்றேன். போட அப்படின்னு சொன்னாலும் போமாட்டேன். துடைக்கினும் போகேன். தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய். அடைக்கலம் பார்த்துக்கு என்ன செய்யணும்? தொழணும், வணங்கணும், தூணீர் அணியணும். தொழுது வணங்கி, கைகளால் தொழுது தலையால் வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய். இதெல்லாம் அடைக்கலத்துக்கான அடையாளங்கள். திருநீர் பூசுனா அடையாளம், நானுக்கு அடைக்கலம். தொழுது வணங்கி நின்றால் அடையாளம் என்று சொல்லுகிறார். பொன்னொத்த மேனி மேல் வெந்நீர் அணிந்து புரிசடை கண், பொன்னொத்த மேனி மேல் வெந்நீர் அணிந்து புரிசடை கண், மின்னொத்து இளங்க பலிதேர்ந்துடலும் விடங்கர் வேடச் சின்னத்தினான், மலி தில்லையுள் சிற்றம்பலத்து நட்டம் என்னத்தன் ஆடல் கண்டு இன்புற்றது ஆல் இது இவ்விரு நிலமே. எல்லாரும் இந்த சிவனை வணங்குறவங்களாம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் வருத்தம். சிவனை வணங்குறவங்களுக்கு, வணங்கிட்டு இருக்கவங்களுக்கு என்ன வருத்தம்? நிறைய அவங்க சாமி பிச்சை எடுக்கிறார், பலி எடுக்கிறார், பிச்சை எடுக்கிறார். அது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம சாமி பிச்சை எடுக்கிறாரு அப்படின்னு. இந்த படுபாவிங்க இந்த புராணத்தில் என்ன புழுகெல்லாம் விட்டுருக்கானுங்கிறீங்க. அவருக்கு தோஷம் வந்துருச்சான். அந்த தோஷம் நீங்கிறதுக்கு பலி எடுக்கிறாராம். அவர் அந்த கையை விட்டு போக மாட்டேங்குதான். அந்த மண்டை ஓடு, அந்த பிரபனோட மண்டை ஓடில் கையிலே ஒட்டிச்சா, அவருக்கு போக மாட்டேங்குது. இது போகணுன்னா எல்லாத்துட்டையும் பிச்சை வாங்கினா இது போயிடுமா.
திருச்சிற்றம்பலம். சுந்தர தேவாரம், துகளர் போதும் 2 நூல்களும் விரிவாக ஒத்துக் கொண்டிருக்கலாம், அவற்றை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 அடித்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.